வணக்க மக்களே, நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ரேபிஸ் நோயை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழில் சொல்லணுன்னா வெறிநாய்க்கடி நோய். இதைத்தான் இங்கிலீஷில் ரேபிஸ் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெறிநாய்க்கடி நோய் எப்படிங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரேபிஸ் என்ற வைரஸ்னால் வருதுங்க. அதாவது ரேபிஸ்ன்ற வைரஸ்ஸு விலங்குகள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, அந்த விலங்குகள் வெறிப்பிடித்தது போல் இருக்குங்க. அந்த விலங்குகள்கிட்ட இருந்து தான் மனிதர்களுக்கு இந்த வைரஸ் பரவுதுங்க. அதாவது இந்த நோய் நாய்கிட்ட இருந்து தான் நமக்கு பரவுது அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த நோய் ஆடு, மாடு, குதிரை, குரங்கு, பூனை, நரி, கீரி, ஓநாய், வௌவால் இப்படி இந்த விலங்குகள்கிட்ட இருந்து நமக்கு பரவுதுங்க. இப்படி இந்த விலங்குகள்கிட்ட அந்த ரேபிஸ் வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வைரஸ் உள்ள விலங்கு நம்ம கடிச்சிச்சின்னா நமக்கும் அந்த நோய் வருங்க. இந்த ரேபிஸ் வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அந்த வைரஸ் நாயினுடைய சலைவா எச்சிலில் இருக்குங்க. அப்போ அந்த நாய் நம்மளை கடிக்கும்போது அந்த காயத்தின் வழியாக தான் இந்த கிருமிகள் நம்மளுடைய உடலுக்குள் வருது. அதாவது இந்த தசையில் கடிக்கும்போது நிறைய வைரஸ்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பின்னர் நரம்பு வழியாக போய் நம்மளுடைய முதுகுத்தண்டு வடம் வழியாக அதுக்கப்புறம் மூளையை அடைந்து மூளை திசுக்களை அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சிறிதளவு அது நம்மளை பிராண்டினாலும் சரி, இல்லை நம்ம உடம்புல ஏதாவது ஒரு காயம் இருந்து அந்த காயப்பட்ட இடத்துல அந்த நாய் தீண்டினாலும் சரி, அதனுடைய உமிழ்நீர் சிறிதளவு பட்டாலுமே நமக்கு அந்த நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. வெறிநாய்க்கடி முகத்துலேயோ கையிலையோ இருந்துச்சு அப்படின்னா உடனே சிம்டம்ஸ் அறிகுறிகள் நம்ம உடலில் தெரியும்னு சொல்கிறாங்க. இதே காலில் பட்டுச்சுன்னா அது தெரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த நோயின் அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் காய்ச்சல் தாங்க இருக்கும். போக போக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாந்தி, தலைவலி, கொமட்டல், அப்புறம் பதட்டமாக இருப்பாங்க, அப்புறம் குழப்பமான மனநிலையில் இருப்பாங்க, அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் எந்த உணவும் விழுங்குவதற்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அதாவது கடித்த 5 நாட்கள்லேயே இதனுடைய அறிகுறிகள் தெரிய தொடங்கும். அது மட்டும் இல்லை, கடித்த 90 நாட்களுக்கு அப்புறமேட்டுக்கும் இதனுடைய அறிகுறிகளை நாம் பார்க்கலாங்க. இந்த நோய் உள்ளவங்க தண்ணீரை குடிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா தண்ணீரை குடிக்கும்போது அவங்களுடைய தொண்டையில் உள்ள தசை, அதாவது த்ரோட் மசில்ஸ் ரொம்ப டைட்டாகி நமக்கு சுவாசம் நின்றுருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. இவங்க இந்த பயத்தினாலேயே இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அது ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணீரை கண்டாவே இவங்களுக்கு பயம் வருங்க. இல்லைங்க, அதிக வெளிச்சம் பட்டாலோ முகத்தில் காற்று பட்டாலோ இவங்களுக்கு உடம்புல நடுக்கம் ஏற்படுங்க. எப்போவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்கங்க. அதாவது எந்த நேரமும் அமைதி இல்லாமல் இருப்பாங்க. எதையாவது பார்த்து ஓட பார்க்குறதும், மற்றவங்கள துரத்துறதும், கடிக்க வருவதுமா இவங்க இருப்பாங்கங்க. இந்த நோயினுடைய இறுதி கட்டத்தில் இவங்களுக்கு ஃபிட்ஸு, வழுப்பு அவங்க இறக்கக்கூடிய நிலைமை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதாங்க இந்த நோயினுடைய அறிகுறிகள். அடுத்ததாக வெறிநாயின் அடையாளத்தை பார்க்கலாங்க. ரேபிஸ் கிருமிகளால் தாக்கப்பட்ட நாய் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் குறைச்சிக்கிட்டே இருக்கும், ஊளையிட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குங்க. பார்க்குறவங்க எல்லாத்தையுமே துரத்துங்க. எந்த ஒரு தூண்டுதலும் இல்லாமல் கடிக்க வருங்க. நாக்கை அதிகமாக வெளியே தள்ளி அது காட்சி அளிக்குங்க. எந்நேரமும் எச்சில் ஒழுது கொண்டே இருக்குங்க அதனுடைய வாயிலேருந்து. அது மட்டும் இல்லை, அந்த நாய் ரேபிஸ் நோயால் தாக்கப்பட்டிருக்குதுன்னா 10 நாள்லேயே இறந்துருங்க. இது ஒன் டைப் ஆஃப் நாயினுடைய அறிகுறிகள். அடுத்தது வேறு விதமான நாய்களும் இருக்குங்க. எப்போவுமே அமைதியாக இருக்குங்க, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கும். அந்த நாயும் 10 நாள்லேயே செத்துருங்க. 2 விதமான அடையாளங்கள் கொண்ட வெறிநாயின் அடையாளங்களை நாம் பார்க்கலாங்க. ஆகவே இந்த மாதிரி நாய்களை நாம் பார்க்கும்போது நாம் கொஞ்சம் விலகி இருக்கிறதே நல்லதுங்க. சிலருக்கு நாய் கடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், அல்லது நாயிடமிருந்து ரேபிஸ் கிருமிகள் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் முன்னெச்சரிக்கையாக ரேபிஸ் தடுப்பூசியை போட்டுக்கொள்வது நல்லதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 65,000 பேர் இதனால் பாதிக்கப்படுறதாகவும், இந்தியாவில் 35,000 பேர் இதனால் பாதிக்கப்படுறதாகவும் புள்ளி விவரம் சொல்லுதுங்க.
யார் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருக்கள்ல வந்து விளையாடுது இல்லையா குழந்தைகள், அந்த குழந்தைகள வந்து இந்த நாய்கள் பிராண்டி இருக்கும், இல்லைன்னா தீண்டி இருக்கும். அது தெரியாமல் கூட அந்த குழந்தைகள் வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நாளடைவில் அதனுடைய அறிகுறிகள் தெரியும்போது தான் அவங்க பெற்றோருக்கே தெரிய வரும், நாய் கடிச்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெற்றோர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், குழந்தைகள வெளியே விடுறதில்ல. அதாவது இந்திய குழந்தைகள் தான் பெரும்பாலும் பெற்றோர் துணையின்றி தெருக்களில் விளையாடுறதாகவும், ஆரம்பத்திலேயே அந்த கடிச்சதை பிராண்டுனதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா 100% இந்த வியாதியிலிருந்து குழந்தைகள குணப்படுத்திடலான்னு சொல்கிறாங்கங்க. ஆக பேரண்ட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பிள்ளைங்க வெளியே விளையாடும் போதுங்க. அதுக்கப்புறம் தெருநாய்க்கள் கட்டுப்பாடின்றி அலையும் தெருக்களில் வசிக்கிற குடும்பங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த தெருநாய்க்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல அடிக்கடி போயிட்டு வரவங்களும், பயணம் செஞ்சுட்டு வரவங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. நைட் டைமில் வந்துட்டு டூ வீலரில் வரவங்க, அந்த நாய் வெறி பிடிச்ச நாய் வந்து பின்னாடியே துரத்திக்கிட்டே வரும், கத்திக்கிட்டே வரும். அதனால் அவங்களும் ரொம்ப இந்த நைட் டியூட்டி போகிறவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கால்நடை மருத்துவர்கள், கால்நடை பணியாளர்கள், நாய் வளர்க்குறவங்க, நாய் பிடிக்கிறவங்க, அஞ்சல் பணியாளர்கள், போஸ்ட்மேன், காவல்துறையினர், போலீஸ்மேன், இரத்த பரிசோதனை கூடம் பணியாளர்கள், பிளட் டெஸ்ட்டு லேப் வச்சுருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியன்ஸு, அதே போல் ரேபிஸ் நோய் ஆராய்ச்சியாளர்கள், ரேபிஸ் நோய்க்கு மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் பணி செய்கிற ஊழியர்கள், ரேபிஸ் நோய்க்கு சிகிச்சை தரும் மருத்துவர்கள், அதே போல் ஆரம்ப சுகாதார பணியாளர்கள், அது மட்டும் இல்லை இறந்த விலங்குகளை பதப்படுத்துகிற ஊழியர்கள், வனவிலங்கு துறையில் வேலை பார்க்குற ஊழியர்கள், அப்புறம் விலங்குகளை வேட்டையாடுறவங்க, மிருகக்காட்சி சாலையில் பணிபுரிகிற ஊழியர்கள், இவங்க எல்லாமே ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க வந்து முன்னெச்சரிக்கையாக தடுப்பூசி போட்டுக்கிறதும் ரொம்ப நல்லது. இவங்கெல்லாம் முன்னெச்சரிக்கை தடுப்பூசியாக ஃபஸ்ட்டு டே முதல் டோஸும், அதாவது 2வது டோஸை வந்து 7வது நாளும், 3வது ஊசியை வந்து 28வது நாளும் போட்டுக்கணுங்க. அது மட்டும் இல்லை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊக்குவிப்பு ஊசியாக, அதாவது பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போட்டுக்கணுங்க. இதாங்க இவங்க முன்னெச்சரிக்கையாக போடக்கூடிய தடுப்பூசிகள். இது வந்து கடிக்காமல் இருக்கும்போது இவங்க முன்னெச்சரிக்கையாக போட்டுக்கணும். ஆனால் கடித்தாலும் இதே மாதிரி முறையை ஃபாலோ பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டே முதல் டோஸும், 2வது டோஸ் 7வது நாளும், அடுத்தது 28வது நாளும் இவங்க வந்து போட்டுக்கணும் இந்த ரேபிஸ் வேக்சினை. அதாவது வீட்டில் நாய் வளர்க்குறவங்க அந்த நாய்க்கு தடுப்பூசியை போடணும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நாய்க்குட்டிக்கு 3 மாதம் முடிஞ்சிட்டோடனே ஃபஸ்ட்டு டோஸும், 4வது மாதம் முடிஞ்சிட்டோடனே 2வது டோஸும் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஒரு முறை ரேபிஸ் பூஸ்டர் தடுப்பூசியை கட்டாயமாக போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வீட்டில் வளர்கிற நாயை வந்து தெருநாயோட சேர விடாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாய், வீட்டில் வளர்கிற நாய் எல்லாரையும் கடித்தாலோ இல்லை ஒரு மாதிரி பின்தொடர்ந்து வந்தாலோ வெறி பிடிச்ச மாதிரி இருந்தால் கட்டி போடணும்னு சொல்கிறாங்க. இப்படி இந்த நாய் வந்து சப்போஸ் இறந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த ரேபிஸ் நோய் தடுப்பூசியை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிஸ் நோய்க்கு தடுப்பூசியை யார் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லூயிஸ் பாஸ்டர். இவர் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு வேதியியல் மற்றும் நுண்ணுயிர் ஆராய்ச்சியாளருங்க. இவர் தான் 1885ஆம் ஆண்டு முதலாக வேக்சினை கண்டுபிடிச்சி இந்த ஜோசப் மெய்ஸ்டர் என்ற பையனுக்கு இந்த ஊசியை போட்டு தடுத்திருக்காங்க. இவர் கண்டுபிடிச்ச இந்த ரேபிஸ் வேக்சின் தடுப்பூசியால் தான் ரேபிஸ் நோயினுடைய இறப்பு விகிதம் கம்மியாச்சுங்க. அடுத்ததாக தடுப்பூசியை பற்றி தாங்க பேச போகிறேன். அதாவது நடைமுறையில் இந்த நாய் கடிச்சதுன்னா தொப்புளை சுற்றி 14 ஊசி போடணும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ வந்து 5 ஊசி மூலியமாகவே இந்த நோயை வந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது முதல்ல வந்து ஃபஸ்ட்டு டோஸு கடித்த முதல் நாள் ஃபஸ்ட்டு டோஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது டோஸ் வந்து 3வது நாளில் போடணும்னு சொல்கிறாங்க. 3வது டோஸ் வந்து 7வது நாளில் போடணும்னு சொல்கிறாங்க. 4வது டோஸ் வந்து 14வது நாளில் போடணும்னு சொல்கிறாங்க. 5வது டோஸ் வந்து 28வது நாளில் போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ 5 டோஸ் வந்து இந்த மாதிரியான நாட்களை நம்ம வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 6வது டோஸாக 90 நாளில் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
90வது நாளில் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து அதிக செலவாகும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே அரசு பொது மருத்துவமனையிலே நம்ம போய் இந்த ஊசியை போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் தனியார் மருத்துவமனையில் இப்போ தான் போய் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் போய் போட்டுக்கலாங்க. ஆக மொத்தம் 5 தவணையாக இந்த ஊசியை வந்து தடுப்பூசியை வந்து நாம் வந்து போட்டுக்கலாங்க. இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பக்க விளைவுகள் என்னென்னு பார்த்திங்கன்னா, தோல் வெடிப்பு, அரிப்பு, படர்தாமரை நோய், முகம், உதடுகள் அல்லது நாக்கில் வீக்கம் ஏற்படுறது, இது எல்லாமே இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ். அலர்ஜி, ஒவ்வாமைகள். அதுக்கடுத்தது பார்வையில் மாற்றங்கள் ஏற்படுமாங்க பார்க்குறதில்ல. அதுக்கப்புறம் மூட்டு வலி, காய்ச்சல் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கை கால்கள் வலி மற்றும் கூச்ச உணர்வு, அப்புறம் மரத்து போதல் இதெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. கழுத்து வந்து டைட்டாகிடுமாங்க, டைட்னஸ் ஆஃப் நெக் மசில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கத்திற்கு மாறாக பலவீனமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இது தொடர்ந்து இருந்தால் தலை சுற்றல் வரும், தலைவலி வரும், தசை வலிகள் வரும். அப்புறம் ஊசி போட்ட இடத்துல வலிக்கிறது, சிவப்பாக இருக்கிறது, அரிப்பு இருக்கிறது, வீக்கமாக இருக்கிறது, அப்புறம் வயிறு வலி, சோர்வு, இது எல்லாமே இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸுங்க. இது இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பக்க விளைவுகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே நாம் போய் மருத்துவரை பார்க்கணுங்க. பார்த்து சரி செய்து கொள்ளணுங்க. அதாவது நாம் இந்த தடுப்பூசியை போடுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன வியாதி இருக்குன்றதை நம்ம முன்கூட்டியே நம்ம பார்க்க போகிற மருத்துவர்கிட்ட சொல்லிடணுங்க. நம்மக்கிட்ட ப்ளீடிங் டிஸார்டர், அதாவது வந்து ரத்தம் அதிகமாக போயிட்டே இருக்கிறவங்க அவங்களாம் சொல்லிடணும். அதே போல் புற்றுநோய், கேன்சர் வியாதி உள்ளவங்க சொல்லிடணும். ஹெச்ஐவி, எய்ட்ஸ் நோய் உள்ளவங்க சொல்லிடணும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாக இருக்கிறவங்க சொல்லிடணும். அதே போல் பிளட் கவுண்ட் செல்ஸ் டிஸார்டர்ஸு, அதாவது ஒயிட் பிளட் செல்ஸு, இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த சிவப்பு அணுக்கள், இரத்த தட்டுக்கள், அதாவது ஒயிட் பிளட் செல்ஸு, ரெட் பிளட் செல்ஸு, பிளேட்லெட் கவுண்ட்டு, இதெல்லாம் குறைவாக இருக்கிறவங்க இந்த முன்னெச்சரிக்கையாக டாக்டர்கிட்ட சொல்லிடணுங்க. அதே போல் சமீபமாக ரேடியேஷன் தெரப்பி, அதாவது கதிர்வீச்சு சிகிச்சை எடுத்துக்கிறவங்க, கேன்சருக்காக எடுத்துக்கிறவங்க, அவங்களும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அதே போல் கட்டிகளுக்காக தரக்கூடிய மருந்துகள், கீமோதெரப்பி ட்ரக்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்னாலும் அவங்க சொல்லிடணும். அதே போல் தடுப்பூசிகள், நியோமைசின், பிற மருந்துகள் போடுறவங்களும் வந்து சொல்லிடணும். அதே போல் ஃபுட் அலர்ஜி, இல்லை எனக்கு இந்த ஊசி ஒத்துக்காது அப்படின்னு, ஒரு சில ஊசிகள்லாம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஃபுட்டெல்லாம் எனக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களும் வந்து சொல்லிடணுங்க. அலர்ஜிக் ரியாக்ஷன் இருக்கிறவங்களும் வந்து முன்கூட்டியே டாக்டர்கிட்ட எனக்கு இதெல்லாம் அலர்ஜி இருக்குன்றதை சொல்லிடணும். அதே போல் கர்ப்பிணி தாய்மார்களும் சொல்லிடணுங்க. இப்போ வந்து நான் வந்து 2 மந்த்ஸாக ப்ரெக்னென்சியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் முன்கூட்டியே வந்து டாக்டர்கிட்ட சொல்லிடணும். அதே போல் ஃபீடிங் மதர்ஸ், பால் கொடுக்குறவங்களும் வந்து சொல்லிடணுங்க. இப்படி முன்னெச்சரிக்கையாக நம்ம சொல்லிட்டோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து தடுப்பூசியை போடுறத நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்கங்க. இது தாங்க ஒரு ரேபிஸ் நோய், அதாவது வெறிநாய்க்கடி நோயினுடைய முழு தகவல்களுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.